வாங்க லெமன் ரைஸ் சிக்கன் 65 எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்க போகலாமா? ஃபஸ்ட்டு சிக்கன் 65 ரெடி பண்ணிக்கிறேன். நான் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அது கூடவே ஒரு லெமனோட ஜூஸும் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து சிக்கன் 65 மசாலா ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை 1 hour அப்படியே மூடி தனியாக வச்சிடுறேன். 1 hourக்கு அப்புறமா எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு சிக்கன் 65 பொரித்து எடுத்துக்கிறேன். நல்லா ஊறி இருக்கு சிக்கனு. நல்லா 2 சைடும் திருப்பி விட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான், நல்லா ஜூஸியான சிக்கன் 65 ரெடி. இப்போ நான் வந்து லெமன் ரைஸ் ரெடி பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி ரைஸ் வந்து வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே நெய் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நெய்யும் எண்ணெயும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு ஆட் பண்ணிட்டு நல்லா பொரியட்டும். உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி ஒரு 4-5 முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கிறேன். நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். இது கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகாவும் காரத்துக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே இஞ்சி வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அந்த இஞ்சியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூடவே நான் ஒரு 2 லெமன் எடுத்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். 2 லெமனோட ஜூஸு அதை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே லைட்டாக தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா எண்ணெய் மேலே வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் கொதிக்கட்டும். இதுக்கு வந்து ரைஸ்க்கும் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் ரைஸ்லேயுமே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா ரைஸ் உடையாத மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம்.
அவ்வளோதான், நம்மளோட லெமன் ரைஸ் ரெடி. நீங்களும் இந்த லெமன் ரைஸ் சிக்கன் 65 காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன். லஞ்ச் பாக்ஸ்க்கும் நல்ல ரெசிபியாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.